அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கடந்த முறை நடந்து முடிஞ்ச குரூப் 4க்கான ரிசல்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் நமக்கான கவுன்சிலிங். ஸோ கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 22/1/2025 12/3/2025 வரைக்கும் நமக்கு வந்து நடக்க போகுது. அதாவது எக்ஸப்ட் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் தவிர அப்படின்னு சொல்லிட்டு சில பர்டிகுலர் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நாட்களை தவிர மற்ற நாட்கள் எல்லாமே நமக்கு ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் கவுன்சிலிங், நீங்கள் போஸ்டிங்கான கவுன்சிலிங்கு. ஸோ அதற்கான லிஸ்ட் தான் இதில் போட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் நம்பர் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோட் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பில் கலெக்டர். இந்த போஸ்ட் கோட் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் கோடு இருக்கும். அதில் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்கன்னு சொல்லி அவங்களோட நம்பர் இருக்கும். இது மாதிரி நமக்கு வந்து இந்த பிடிஎஃப் வந்து கவுன்சிலிங்கோடைய இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுடைய நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்ப உங்களுக்கான நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் என்னென்ன விஷயங்கள்லாம் அப்ளிகேஷனில் சொல்லியிருக்கீங்களோ அதற்கு உண்டான ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு, அதுக்கு உண்டான ஜெராக்ஸ் காப்பி ஒன்று, ப்ளஸ்ஸு நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய மெமோ எல்லாத்தையும் கொண்டுட்டு நீங்கள் உங்களுக்கு அலாட் பண்ண அந்த டேட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அட்டன் பண்ணி நீங்கள் இந்த கவுன்சிலிங் வந்து முடிச்சுட்டு வாங்க. ஸோ என்ன போஸ்ட் எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம்.